ஹலோ நண்பர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். உற்சாக வணக்கங்கள். டெல்டா சிறுவடை நாட்டுக்கோழிங்க சரியா இருக்குங்க, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சிறுவடை ஒரிஜினல் சிறுவடைகளுங்க. உடம்புக்கு ஆரோக்கியம், மருந்து கலக்காதது, ரொம்ப சுத்தமாக இருக்கும், பியூராக இருக்குங்க. நாங்கள் ரொம்பலாம் வைக்கிறதுங்க 10-12 தான் வைப்போம், அடை வைப்போங்க. கோழியில் தான் அடை வைப்போங்க. அதை அடை வச்சு அப்படியே ஒரு மாதம் வளர்த்து விற்றுருவாங்க. அவ்வளோதாங்க, ஒரு மாதம் விற்றுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் யாரும் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் முட்டையை எடுத்து வச்சு அடை வச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதம் வளர்த்து ஒரு நாள் குஞ்செல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. ஒரு மாதம் குஞ்சு மட்டும் தான் கொடுக்குறது இல்லைங்க. இங்கே பாருங்க எப்படி பியூராக எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல தீவனம்னா நல்ல ஒரு அருமையான உரங்களை அரைச்சி, சொந்தமாக அரைச்சி, தீவனம் அரைச்சி, கருவாட்டை கூடலாம் போட்டு மொக்கையாக அரைச்சி வச்சு நல்லா வச்சுருப்போம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது நாட்டுக்கோழிங்க 35 நாளாச்சு, எவ்வளோ சிறப்பாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். நம்ம சாவலை பாருங்கள், இது வந்து 5 வருஷம் சாவலை என் வீட்டில் இருக்குது. 5 வருஷம் நிற்கிதுங்க. இது ஒரு சாவலை முடிச்சு தான், ஒரு சாவை 4 பொட்டை கோழி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, 4 பொட்டை ஒரு சாவை தாங்க. இதை வச்சு தாங்க நான் குஞ்சு எடுத்து மாதம் ஒரு 20 குஞ்சு எடுத்து விற்றுக்கிட்டு இருக்கேன், சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சாவை ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். ஒரே சாவை தாங்க, நிறைய சாவலாம் வச்சுக்கக்கூடாது, நல்லா இருக்க தரம் குறைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு விடுறது இல்லைங்க. அதனால் 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் உள்ளே வச்சிருப்போம். அதுக்கப்புறம் வெளில விட்டுருவாங்க, அப்படியே கொலையில் விட்டுருவேன். வளர்ந்துட்டு இருக்கோம், சுற்றி எது வரும். இது பாருங்கள் 75 நாள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு பாருங்கள். 8 10 வச்சேன், 9 பொரிச்சிருச்சிங்க. 9 பொரிச்சதில் ஒன்று ஏதோ கடிச்சு ஒன்று தூக்கி பிடிச்சி, என்ன பிடிச்சி 8 தாங்க இருக்குது. நல்லா சிறப்பாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். இது சும்மா நிற்க வச்சுட்டேன். இந்த ஆர்டர் நான் கொடுக்கல யாருக்குமே, ஏன்னா இது நிற்க வச்சுக்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். 75 நாள் குஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள், சிறப்பாக இருக்குது. இன்னும் 2 மாதம் நல்லா பல்ல கடிச்சு நல்லா தீவனம் கொடுத்து, அதாவது நம்ம அரைச்சி நல்லா தீவனம் கொடுத்து, அது வெளி மேய்ச்சல் நல்லா புழுவெலாம் உருவாக்கி நல்லா கொடுத்தோன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். முட்டை ஒரு 5.5 மாதம் 6 மாதத்தில் முட்டையோட அரைச்சிடுங்க. நாட்டுக்கோழி, சுத்தமான நாட்டுக்கோழி, ஒரிஜினல் கோழிங்க. உங்களுக்கு யாருக்காவது நாட்டுக்கோழி வேணும், நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா 1 மாதம் குஞ்சுலேருந்து தரங்க, வாங்கி வளங்க. 1 மாதம் குஞ்சுலேருந்து வாங்கி தரங்க. ஒரு 10 குஞ்சு தான், அதுக்கு மேலே ஆர்டர் கிடையாதுங்க. 10 குஞ்சு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடிங்க. இந்த ஏரியா பேர் மயிலாடுதுறை, காரைக்கால், கும்பகோணம், திருவாரூர். இந்த ஏரியா பக்கத்தில் உள்ளவங்க யாராவது கோழி வளர்க்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுங்க. நாங்கள் 10 நாள், அதாவது 20 நாள் இந்த குஞ்சு அடை வச்சு பொறிக்கிறதுக்கு 21 நாள் ஆகும். 21 நாள் அதுலேருந்து ஒரு 30 நாள் 1 மாதம் குஞ்சு வளர்த்து நாங்கள் தந்துடுவோங்க. நல்லா முறையாக தந்துடுவோம். நாட்டு மருந்தை கொடுத்து நல்லா வளர்த்துவோம். ஊசி கீசலாம் போடாமல் நாட்டு மருந்து ஆரோக்கியமாக கொடுத்து இந்த என்னென்ன செய்யணுமோ செஞ்சு 1 மாதம் கொடுப்போங்க. நீங்கள் வளர்க்குறதுக்கு, வீட்டில் வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது 1 மாதம் குஞ்சு வேணும்டா எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ரொம்பலாம் தர முடியாதுங்க. 10 குஞ்சு 9 குஞ்சு 8 குஞ்சு இப்படி தாங்க தர முடியும் எங்களால். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை வளர்த்து அவங்களுக்கு குருவோங்க. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு டெலிவரி பண்ண முடியாதுங்க. இந்த போல் நீங்கள் வந்து என்றைக்குமே வேல்யூ இருக்குது நம்ம குஞ்சுக்கு. நாட்டுக்கோழிக்கு சிறுவடைக்கு நல்ல வேல்யூ இருக்குது. டேஸ்ட்டும் கறி நல்லாயிருக்கும், முட்டை நல்லாயிருக்கும். நீங்கள் 10 கோழி வச்சுருந்தா வீட்டில் பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒரு 2 முட்டை 3 முட்டை கொடுக்கலாம். நல்லா உரத்து இருக்குது கோழிக்கு, வந்து நல்லா உரத்து. சின்னதாக கொள்ளை இருந்துச்சுன்னா வளர்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். உங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெலிஃபோன் நம்பர் கீழே இருக்குது, கான்டாக்ட் பண்ணிங்க. ஓகே, பாய்.